Samsung அவங்களுடைய பாப்புலரான M சீரிஸ்ல Samsung Galaxy M31s இந்தியால லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் போன் வந்து ஏற்கனவே லான்ச் ஆன M31க்கு சக்சஸரா இவங்க கொடுத்திருக்காங்க. அதனாலயோ என்னவோ நிறைய ஃபீச்சர்ஸ் அதாவது நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து M31ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. குறிப்பா பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், பேட்டரி செக்மெண்ட்டா இருக்கட்டும் நிறைய M31ல இருந்து borrow பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இதோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதோட predecessor Samsung உடைய M31 விட 2000 ரூபாய் அதிகமா இவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. சோ நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷன்னா நம்ம Samsung Galaxy M31s பர்ச்சேஸ் பண்ணணுமா இல்லனா இதோட predecessor 2000 ரூபாய் கம்மியா இருக்கு அதே வாங்கிடலாமா அப்படிங்கிறது தான். சோ இந்த வீடியோல Samsung உடைய M31 vs Samsung உடைய லேட்டஸ்ட் M31s தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். சோ இந்த கம்பேரிசன் உடைய கடைசில உங்களுக்கே தெரியும் எந்த ஸ்மார்ட் போன் நீங்க பர்ச்சேஸ் பண்ணனும். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ சாம்சங் உடைய M சீரிஸ் அப்படின்னு சொன்னாவே இந்தியாவில் இது ரொம்பவே பாப்புலரான சீரிஸ். ஏன்னா இது வந்து M சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது மான்ஸ்டர் சீரிஸ், அதனால வந்து இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் பேட்டரி கொடுப்பாங்க. அதனாலே இது ரொம்பவே பாப்புலர். அது மட்டும் இல்லை இதோட ப்ரைஸும் ரொம்பவே பெஸ்ட்டாக இவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லாருமே நான் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது வந்து இந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு சாம்சங் உடைய M சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். குறிப்பாக M31 அண்ட் M31s. ஸோ முதல்ல இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அண்ட் பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ரியர் சைடில் வந்து பிளாஸ்டிக் பேக் பேனலில் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் கிளாஸ்டிக் பேக் பேனல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாம்சங் உடைய M31 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கலர் பேக் பேனல், அதாவது ஓஷன் ப்ளூ, ஸ்பேஸ் பிளாக், ரெட், 3 கலர்ஸில் சிங்கிள் கலரில் அவைலபிளாக இருக்கும். அதே லேட்டஸ்ட் M31s வந்து உங்களுக்கு கிரேடியன்ட் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. மிராஜ் ப்ளூ, மிராஜ் பிளாக். அதே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். அதே ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. சாம்சங் உடைய M31 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஓல்ட் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாச்சில் இது லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே சாம்சங் உடைய M31s அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி சென்டரில் பஞ்ச் ஹோலில் கொடுத்துருக்காங்க. அதே சாம்சங் உடைய M31 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 191 கிராம்ஸ். அதே M31s அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்கியர் சைடாக வந்து இது 200 கிராம்ஸ்லேயே இவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவரால் டிசைன் அண்ட் பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருந்தாலும் அவுட்லுக் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சாம்சங் உடைய M31s உடைய கலர் கிரேடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M31 விட பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட் M31 வந்து இதை விட உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும். அடுத்ததாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் உடைய M31 வந்து உங்களுக்கு 6.4 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. அதே M31s அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் அதுவும் சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான். ரெண்டுமே உங்களுக்கு 2340x1080 பிக்சல் ரெசல்யூஷனில் தான் இருக்குது. அதனால M31 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ, அதே M31s வந்து உங்களுக்கு 86% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ. அது மட்டும் இல்லை இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே இவங்க சூப்பர் AMOLED டிஸ்பிளேல லான்ச் பண்ணியிருந்தாலும் ரெண்டுமே உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லாமல் ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சாம்சங் உடைய M31 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, அதாவது பேக் பேனலில். ஆனால் சாம்சங் உடைய M31s அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் வர மாதிரி சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க பவர் பட்டனில். அதுதான் வித்தியாசம். ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைட்னஸாக இருக்கட்டும், வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்க போது. ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே பேனலில் தான் கொடுத்துருக்காங்க. பட் சாம்சங் உடைய M31s அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பேனல் சைஸ் உங்களுக்கு பெருசாக இருக்கும். மற்றபடி பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே உங்களுக்கு வைட் வைன் L1 சப்போர்ட்டும் பண்ணும். அதனால நீங்கள் அமேசான் கண்டென்ட், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் ஹெச்டியில் தாராளமாக பார்க்க முடியும். ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். அடுத்ததாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு பழைய சிப்செட் தான். Exynos 9611 தான் இவங்க கொடுத்துருக்காங்க. 10 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண சிப்செட். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஆக்டோகர் சிப்செட் தான். கார்டெக்ஸ் A73 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கோர் வந்து 2.3 GHz வந்து உங்களுக்கு ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. அதே வந்து உங்களுக்கு கார்டெக்ஸ் A53 வந்து 4 கோர்ஸ் 1.7 GHz கொடுத்துருக்காங்க. இதோட GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mali G72 MP3 தான். ரெண்டுமே உங்களுக்கு LPDDR4X RAM UFS 2.1 சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க.
அதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் ரெண்டுமே உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 10 1 UI 2.0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸினோஸ் 9611 நீங்கள் ஒருவேளை ஸ்னாப் ட்ராகன் சிப்செட்டோட கம்பேர் பண்ணணும்னா ஸ்னாப் ட்ராகன் 710 அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் M31ல எக்ஸினோஸ் 9611 ஓகே தான். பட் இதுலேயும் அதே கொடுத்தது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஏன்னா எல்லாருமே நான் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பெஸ்ட் ப்ரைஸிங் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸோட ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு வந்து இது பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் வந்து இந்த ஆப்ஸை பேன் பண்ணது கூட இந்த எக்ஸினோஸ் 9611 பேன் பண்ணியிருந்தா கூட எல்லாருமே சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனை வாங்குறதுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே சிப்செட் அப்படிங்கிறதுனால வந்து எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டுமே உங்களுக்கு சிமிலராக தான் பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ சாம்சங்குடைய M31 வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிச்சோ டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் கேம்ஸாக இருக்கட்டும் டீசென்ட் கேமிங் எல்லாம் பண்ண முடியும். அதே அளவுக்கு சாம்சங்குடைய M31s உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்க போகுதுங்க. அடுத்ததான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு குவாட் ரியர் கேமரா தான். ரெண்டுமே உங்களுக்கு லெஃப்ட் கார்னரில் வந்து சென்சார்ஸ் வந்து எல் ஷேப்பில் அலைன் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்கொயர் மாடியூலில். பட் இதோட சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து M31 உடைய பிரைமரி சென்சார் வந்து 64 மெகா பிக்சல். பட் சாம்சங் உடைய சென்சாரில் இவங்க கொடுத்துருக்காங்க. அதே M31s அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 64 மெகா பிக்சல் சோனியுடைய சென்சாரில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை M31 உடைய அல்ட்ரா வைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலில் கொடுத்துருந்தாங்க. பட் M31sல வந்து அதையும் வந்து ஹைலைட் பண்ணி 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. மற்ற ரெண்டுமே மேக்ரோ அண்ட் டெப்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சிமிலராக 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதோட ரெண்டுமே உங்களுக்கு 4K ரெக்கார்டிங்கும் சப்போர்ட் பண்ணும். அதே ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு 32 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. ஆனால் M31 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு வாட்டர் ட்ராப் நாட்சில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாட்ச் சென்டர் பஞ்ச் ஹோல் நாட்சில் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் கேமரா செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு குவாட் கேமரா பிரைமரி சென்சார் 64 மெகா பிக்சலாக இருந்தாலும் M31 வந்து உங்களுக்கு சாம்சங் உடைய சென்சார். அதே M31s அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனியுடைய சென்சார். அங்கேயே வந்து உங்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கும் குவாலிட்டியில். ஸோ M31s வந்து பிரைமரி சென்சார்லேயே பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததான் வந்து 12 மெகா பிக்சலுக்கு வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் வந்து உங்களுக்கு M31s தான் ஹைலைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை சாம்சங்குடைய M31s உடைய கேமராவில் வந்து ஹார்ட்வேர் மட்டும் இல்லை சாஃப்ட்வேரும் வந்து உங்களுக்கு ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சிங்கிள் டேக் ஃபீச்சர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சிங்கிள் டேக் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் அதாவது S20 சீரீஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர். ஸோ ஓவரால் கேமரா செக்மெண்ட் கேட்கவே வேண்டாம். சாம்சங்குடைய M31s தான் ஹைலைட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M4 மான்ஸ்டர். அதனால் பேட்டரி வந்து மான்ஸ்டர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே உங்களுக்கு 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட தான் வருது. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு M31 வந்து பேசிக் 15 வாட் தான் சப்போர்ட் பண்ணும். அதே M31s வந்து உங்களுக்கு 25 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணும். அதனால சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு M31s வந்து 1 hour 40 minutesல 100% சார்ஜ் ஆகிடும். அதே உங்களுக்கு M31 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரம் மேலே ஆகும் 100% ரீச் ஆகிறதுக்கு. அது மட்டும் இல்லை ஆடட் ஹைலைட்டாக M31sல வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அகைன் பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 6000 mAh இருந்தாலும் 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால M31s தான் இங்கே லீடில் இருக்கு. ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக் டைப் சி போர்ட் டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட்டோட தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு FM ரேடியோவும் இருக்கு. அடுத்ததாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் அண்ட் ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய M31 வந்து உங்களுக்கு 3 ஸ்டோரேஜ் வேரியன்ஸில் இவங்க கொடுத்துருந்தாங்க. 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 16,499. அதே 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 17,499. அதே 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 19,499 கொடுத்துருந்தாங்க. அதே சாம்சங்குடைய M31s அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் இவங்க கொடுத்துருந்தாங்க. பேஸ் வேரியன்ட்டு 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 19,499க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே அடுத்த வேரியன்ட் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 21,499க்கு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி M31 வர்சஸ் M31s அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது முதல்ல ப்ரைஸ் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எக்ஸினோஸ் சிப்செட் தான் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஓல்டு சிப்செட். இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் 19,499 கொடுக்கறதுக்கு வந்து M31 பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ ப்ரைஸ் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து கண்டிப்பாக வந்து 16,499 ரூபாய்க்கு நீங்கள் M31 பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் மற்ற செக்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸை விட்டுட்டு மற்ற செக்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது குறிப்பாக கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. அதோட சிங்கிள் டேக் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 கூட வந்து 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது வந்து M31s
வந்து ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு ஒரு வர்த் பையாக தான் இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்கன்னா M31 நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு பெஸ்ட்டு கேமரா வேணும், பெஸ்ட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும், பெர்ஃபார்மன்ஸும் டீசெண்டாக இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருந்தால் 2000 ரூபாய் அதிகம் கொடுத்து நீங்கள் சாம்சங்குடைய M31s தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ சாம்சங் கேலக்ஸி M31 வர்சஸ் சாம்சங் கேலக்ஸி M31s உங்கள் சாய்ஸ் என்னது? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.